ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை ஒன்றும் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கே வந்து சாமிக்கு வந்து படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையிலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து துளசி மாலை போடுறதுக்காக மாலை கட்டிகிட்டு இருந்தாங்க. பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாசனையான மலர்கள் வந்து வச்சாலும் ஆனால் துளசி தான் வந்து அவருக்கு முக்கியமாக எதிர்பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு கைப்பிடி அளவாவது நம்ம துளசி வந்து பெருமாளுக்கு எப்பவுமே வச்சு படைக்கணும். அதேமாரி கோவிலுக்கு போனாலும் துளசி வாங்கிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் விளக்கு தட்டெல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருந்தேன். அம்மாவையும் கூட வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து பூ போட்டுட்ருந்தாங்க. எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு படைக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணணும் இல்லைங்களா. ஸோ லேட் ஆகிடுச்சு. 2 பேரும் மாற்றி மாற்றி தான் ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி 3வது சனிக்கிழமை தான் படைப்போம். சரி, இந்த வாட்டி ஃபஸ்ட்டே படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சடனாக பிளான் பண்ணி படைச்சது. படைச்சிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே நாங்கள் எப்போவுமே விரதம் இருப்போம். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் விரதம் இருக்கும். 5 சனிக்கிழமை வந்தாலும் 5 சனிக்கிழமையும் சாப்பிட மாட்டோம். 4 சனிக்கிழமை இருந்தாலுமே அப்பயும் சாப்பிட மாட்டோம். எனக்கு எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த வேலையை நான் தான் எப்பயுமே பார்ப்பேன். சந்தனத்து கூட பன்னீர் சேர்ந்து வச்சோம்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். அதேமாரி சந்தனம் வச்சா ரொம்ப நல்லது. அம்மா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். மாவிளக்கும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆகிடுச்சு, அதனால் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது. அப்புறமா வந்து தீர்த்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி துளசி போட்டு அதுவும் வந்து கூடவே சாமிக்கு படைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டோம். நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சதெல்லாம் வந்து பூஜை ரூமில் அடுக்கி வச்சுட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றிட்டாங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு அதுக்கு மேலே தான் வச்சு படைக்கிறது. ஸ்டார் கோலம் போட்டால் நல்லது. அப்படி இல்லைன்னா தாமரை கோலம் கூட போடலாம். ரொம்பவே சீக்கிரமாக தான் ரெடி பண்ணோம். அப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சு படைக்கிறதுக்கு. ஒரு 3 o'clock ஆயிடுச்சு படைக்கிறதுக்கு. அன்னப்பூர்ணி சிலைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி போட்டுட்டு பூவெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வெளியிலவும் பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளவையும் வந்து சாமிக்கு விளக்கேற்றியாச்சு. பிரசாதமாக இன்றைக்கி வந்து என்ன ரெடி பண்ணியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா தளில் ரெடி பண்ணியிருந்தோம். வடை பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி பச்சைப்பயிறு பாயாசம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க. விளக்கேற்றி சாமிக்கு படைச்சிட்டோங்க நல்லபடியாக. புரட்டாசி மாதம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். இன்றைக்கி யாரெல்லாம் வந்து புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையாக படைச்சிங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக எந்த சனிக்கிழமை சாமிக்கு பூஜை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 3வது சனிக்கிழமை தான் சாமி கும்பிடுவோம். இந்த வாட்டி தான் சரி ஃபஸ்ட்டு சனிக்கிழமையே கும்பிட்டுடலான்னு கும்பிட்டாச்சு. ஆனால் மந்த் ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அது எப்பயுமே சாப்பிட்டது கிடையாது. நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கான விலாக் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.